ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி என்னமோ காலையிலேருந்து ரொம்ப பிஸிங்க. என்னன்னு தெரியல. இது சாட்டர்டே சண்டே எல்லாருக்கும் வீட்டில் 2 நாள் லீவு, 4th சாட்டர்டேன்றதுனால. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷனுக்கும் ஸ்கூல் லீவு. அவனுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அபாக்கஸ் கிளாஸ் 11 மணிக்கு போனால் 1 மணிக்கு வருவான். ஈவினிங் வந்து டான்ஸ் கிளாஸ் போவான். இது அவனை கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வரதுக்கே ஒரு ஆளுக்கு சரியாக இருக்கும். காலையில் பார்த்திங்க அப்படின்னா டிஃபன் செஞ்சு அடுத்து முடித்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு டிஃபன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து எல்லாேருக்கும் வந்து தோசை செஞ்சேன். தோசை தான் செஞ்சேன், ஒரு சட்னி அரைச்சேன், அவ்வளோதான். இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சு, ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு, ஸ்கூல் லீவு, எல்லாம் எழுந்தது லேட்டு. அதனால் மழை வேறு ஒரு பக்கம் தூரிக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி பூரா. இதில் வந்து இந்த கபோர்டு புதுசாக வாங்கினோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். வர்ற 27th அன்றைக்கி ஹர்ஷனுக்கு வந்து பர்த்டேங்க. அதனால் வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கோசரம் போய் பார்த்துட்டு வந்தா. இந்த இது கார்ன்ஃப்ளவர்ஸ் சிப்ஸு, அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் சிப்ஸு, அடுத்தது வந்து இது உருளைக்கிழங்கு ஒயிட் கலரில் எதுவும் காரமே போடாமல் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அது, அப்புறம் சாக்லேட்டு. இது ஸ்கூலுக்கு வேறு இந்த கப் கேக்கு. அவங்க ஸ்கூலில் வந்து சாக்லேட் அலௌடு கிடையாது குழந்தைங்களுக்கு. கிஃப்ட்டு சின்ன பாக்கெட்டில் பென்சில், ரப்பர் அது மாதிரிலாம் போட்டு சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுற மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம். கேக் ஐட்டம் கொடுக்கலாம். கேக் அங்கே கொடுத்தோம்னா குழந்தைங்களோட சேர்ந்து வெட்டுவாங்க. இவ வந்து என்ன பண்ணி எல்லா குழந்தைங்களுக்கும் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி கப் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கா. இந்த இது வந்து ஹர்ஷினி சாப்பிடுவா அடிக்கடி, முந்திரி 1 2 டெய்லி, அதனால் அதுக்கு வாங்கியிருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த கப் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கா ப்ரௌனியில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருங்காலி மாலைங்க, ருத்ராட்சம். இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு போட்டுட்டு இருந்தார். அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, உடம்பு முடியாமல் இருந்தபோது வாங்கி போட்டுட்டாராம். நல்லா இருக்குது, உடம்பு நல்லாயிருக்கு. வீட்லேயும் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க எல்லோரும். கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா பண வரவும் கொஞ்சம் இருக்குது வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. இதை சும்மா பூஜையில் வச்சு கற்பூரம் ஏற்றிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டுக்கிட்டாங்க. இந்த இதை நல்லா தான் இருக்குது. நீங்களே யாருக்காவது இது மாதிரி இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வரும் மாலை தான் இது வந்து இதனால் ஒன்றும் கிடையாது. சுவாமிகிட்ட வச்சு கற்பூரம் ஏற்றிட்டு கழுத்தில் போட்டுக்கலாம். ருத்ராட்சம் ஒன்று வந்திருக்கு அதோட. அதை நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அப்படியே சுவாமி பாதத்துலேயே வச்சுட்டோம். இதை மட்டும் அவர் இன்னும் போட்டு கூட இல்லை. உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் வந்தது, ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. உடம்பு நிலை சரியில்லைன்னா சரியாகும். செல்வம் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் பெருகி வரும். கொடுக்காத வராத படம்லாம் கூட இதை போட்டுட்டு இருந்தோம்னா வந்துடும் அப்படின்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு இது அப்படின்றதுன்னு தெரியல. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் நாங்கள். அது நேமும் இங்கே இருக்குது, தக்ஷ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதோட நேமு, ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் இருக்குது. பார்த்திங்கன்னா வேணுங்கிறவங்க அதை பார்த்துட்டு கூட நீங்கள்